ராசிபுரம் அருகே காலி மதுபாட்டிலை கொடுத்து பணம் கேட்டு விற்பனையாளரை தாக்கிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழக அரசால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டாஸ்மாக் கடையில் வாங்கும் மதுபான பாட்டில்களை கடையில் திரும்ப கொடுத்தால் பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் மது பாட்டில் வாங்குவதில் சிரமம் இருப்பதாக கூறி நாமக்கல் மாவட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் 6174 என்ற கடை எண் கொண்ட டாஸ்மாக் கடையானது செயல்பட்டு வருகிறது. இக்கடையில் விற்பனையாளராக கண்ணையன் என்பவர் நேற்று முன்தினம் பணியில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 2 இளைஞர்கள் டாஸ்மாக் கடையில் மதுவை வாங்கி கொண்டு சென்றதாகவும், பின்னர் சிறிது நேரம் கழித்து வந்து விற்பனையாளரிடம் இளைஞர்கள் 3 காலி மது பாட்டில்களை வழங்கி பணம் கேட்டதாகவும், அதில் 2 மதுபான பாட்டில்கள் மட்டுமே கடையில் வாங்கப்பட்டதாகவும், மற்றொரு பாட்டில் இந்த கடையில் வாங்கவில்லை என திருப்பி வழங்கியுள்ளார். இளைஞர்கள் அந்த பாட்டிலுக்கும் பணம் கேட்டு விற்பனையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இளைஞர்கள் பாட்டிலை எடுத்து உரிமையாளர்கள் மீது தூக்கி வீசியுள்ளனர். இதுகுறித்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.